පහුගිය කාල සීමාව දක්වා. ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். கடந்த காலங்களில் கஞ்சன அமைச்சராக செயற்பட்ட போது ரஷ்ய வலயத்திலிருந்து $179 நிலக்கரியை பெற்றுக் கொள்வதற்கு சந்தர்ப்பம் காணப்பட்ட போதிலும் $282 வாங்கியது தொடர்பில் தற்போது பெரிய அளவில் பேசப்படுகிறது. இதற்கு தயாராக இருங்கள். அதே போன்று உயரமானவர் இருந்த காலத்தில், அதாவது 2015-2019 ஆண்டு காலப்பகுதியில் ஏற்பட்ட நட்டங்கள் தொடர்பிலும் ஆராய்வதற்கு ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் 2010-2015 ஆண்டு காலப்பகுதியில் பவித்ரா அமைச்சராக இருந்த காலம் தொடர்பிலும் விசாரணை நடத்தப்பட வேண்டும். இவை அனைத்தையும் விசாரிப்பதற்காக ஜனாதிபதி விசேட ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த விசாரணையில் இந்த விடயங்கள் அனைத்தும் ஆராயப்படும். அதன் பின்னர் அறிக்கையின் பிரகாரம் யார் குற்றவாளி, நட்டம் எங்கிருந்து ஏற்பட்டது, பிரச்சனை எங்கு இருக்கிறது என்பதை பார்த்து கொள்ளலாம். இந்த குற்றவாளிகளுக்கு இடையே குமார ஜாயக்கொடி இருந்திருந்தால் அவரும் சிறைக்கு செல்ல வேண்டியிருக்கும். குற்றவாளிகளில் கஞ்சனை இருந்தால் அவருக்கும், அந்த உயரமான பாரிய வேலைகளை செய்யக்கூடிய நபர் இருந்தால் அவருக்கும் சட்டம் ஒரே மாதிரியாக நடைமுறைப்படுத்தப்படும். சட்டம் அனைவருக்கும் சமமான முறையில் நடைமுறைப்படுத்தப்படும்.